அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். டிசம்பர் 6 டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். இந்த நாளில் வந்துட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக முனைகிறாங்க. அந்த இடத்துல விசிக கட்சியை சார்ந்தவங்க அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் இன்னைக்கு நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்த எல்லோருக்குமான தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். சட்டத்தின் அடிப்படையில் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாயை போல தந்தையை போல இந்திய தேசத்தில் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைக்கும் அது கொடுத்துருக்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது பிஜேபி சார்ந்தவங்களோ ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்களோ போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துறதுல என்ன தவறு இருக்குது? விசிகே இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கேள்வி கிடையாது. ஏன்னா அதனுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அரசியல் தெரியாதவர்கள், ஆர்எஸ்எஸ் பற்றி தெரியாதவர்கள், பிஜேபியை பற்றி தெரியாதவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரியாதவர்களுக்கு இது ஒன்றுமே புரியாது. என்னங்க இது, போயிட்டு மரியாதை செலுத்துறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் தயவு செஞ்சு உண்மையாக புரிஞ்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய சித்தாந்தம் என்ன? வர்ணாசிரம கோட்பாட்டின்படி பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அந்த 4 வர்ணங்கள் அடிப்படையில் தான் பிரிஞ்சிருக்கணும். நெத்தியில் பிறந்தவர் பார்ப்பனர், மார்பில் பிறந்தவர் சத்திரியர், தொப்புளில் பிறந்தவர் வைஷ்யர், பாதத்தில் பிறந்தவர் சூத்திரர், எதுலையுமே பிறக்காதவங்க ஆதி சூத்திரர் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி பகவானே கொடுத்துருக்கிறாரு வர்ணாசிரம கோட்பாடை அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் இந்த கோட்பாடுகளை பற்றிலாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது கல்வி உரிமை பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான், அரசாட்சி உரிமை சத்திரியர்களுக்கு மட்டும்தான், வணிகம் சார்ந்த விஷயங்கள் வைசியர்களுக்கு மட்டும்தான், இந்த 3 பேருக்கும் பணிவிடை செய்கிறது தான் சூத்திரர்கள், பாதத்தில் பிறந்த சூத்திரர்களுக்கான பிறப்பே வேலையே அதுதான் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த 4த்தையும் ஏற்றுக்காதவன் ஊர்லேருந்து சேரியாக விரட்டி அடிக்கப்பட்டவன் தான் ஆதி சூத்திரர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோட்பாடு தான் வர்ணாசிரம கோட்பாடு. இதை தான் இந்திய தேசம் முழுவதுமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி மிக வலுவாக திணிச்சு இருக்காங்க அரசியல் வழியா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண் கூட. ஒரே நாடு, ஒரே மதம் அப்படிங்கிறது, ஒரே மொழி அப்படிங்கிறதெல்லாம் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில தான். அப்போ இவங்களுடைய கோட்பாடு இதுவாக இருக்கும்போது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கோட்பாடு என்ன? இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அந்த சட்டம் தெரியல, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரியலனா கூட இன்னைக்கு எங்க போனாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, ஆணாக பிறந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்தாலும் சரி, சொத்துரிமையா இருந்தாலும் சரி, பேசுறதுக்கான உரிமையா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புல எந்த உரிமையா இருந்தாலும் சரி, ரிசர்வேஷனா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து ஒன்றையும் எடுத்து பார்த்து நீங்க வாதாடி உங்களுக்கான வாழ்வியலை இந்த உலகத்துல இந்த இந்தியாவில் நீங்க நிலைநாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த அரசியலமைப்பு சட்டம் சமத்துவமாக இருப்பதற்கான பேசிக் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அதிரடியாக மாற்றப்பட்ட அந்த விஷயங்கள் மட்டும்தான். அப்ப அதுதான் அம்பேத்கர். அப்போ எல்லோருக்கும் சமம், எல்லோருமே எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது அண்ணல் அம்பேத்கர்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு முரண்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன சொல்றாங்க? அந்த வர்ணாசிரம கோட்பாடிப்படி இவங்கவுங்க இந்தந்த வேலை தான் செய்யணும், இவங்கவுங்க இதுதான் பண்ணணும், இவங்களுடைய பிறப்பே இதுதான், கோவிலுக்குள்ள போகக்கூடாது, கருவறைக்குள்ள போகக்கூடாது, இந்த தொழில் செய்யறவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்ற இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க. 2 முரண்பட்டு இருக்குங்களா? அப்ப 2 முரண்பட்ட கொள்கையில இவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எந்த அடிப்படையில பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னா முழுக்க அரசியல் ஆதாயத்துக்காக அண்ணல் அவர்களை அபகரிக்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம்தான் இந்த நிலையில பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. இந்த நிலையில தான் விசிகே மிக வலுவா அதை எதிர்க்கிறாங்க. எங்களுடைய தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றது, அந்த எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லும்போது சில நெருடலும் நமக்கு ஏற்படலாம். அது எப்படி பாபா சாஹேப் எல்லோருக்குமான தலைவர் தானே, எங்களுடைய தலைவர் மட்டும் நீங்க மட்டும் எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை. ஆமா, விசிகே கட்சியை சார்ந்தவங்க நான் வெளிப்படையவே சொல்றேன், பாபா சாஹேப் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கட்சியில அது மிக முக்கியமான கொள்கையா இருக்கு, அஜெண்டாவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் உரிமை கொண்டாடுவதில் தவறில்லை. ஆனால் எந்த வகையில் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள், பிஜேபியை சார்ந்தவர்கள் எந்த வகையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்குமான தலைவர் அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா சத்தியமா அது அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்திய தேசம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், இப்ப திருப்பரங்குன்றத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லோரும் சமம்னே சொல்லாத ஒரு ஆர்எஸ்எஸ், எல்லாம் பிறப்பால இவன் இந்தந்த சாதி, இந்தந்த மதம், இந்த இதுக்குள்ளதான் இருக்கணும், இதை மாற்றவே முடியாது, இது பகவான் கொடுத்த சிலபஸ், வர்ணாசிரம கோட்பாடு, மனுதர்ம கோட்பாடு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய எந்த வகையில நீங்க எல்லோரும் சமம்ன்ற கோட்பாட்டுக்குள்ள வருவீங்க? அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கிற ஒரே ஒரு அமைப்பு யாரு? ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். ஒரே ஒரு கட்சி யாருன்னா பிஜேபி தான் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சமத்துவத்தை எதிர்க்கிற நீங்க எப்படி சமத்துவ தலைவரை நீங்க கொண்டாட முடியும்? அப்ப இந்த அரசியல் முரண்பாட்டை தான் விசிகே கட்சி எதிர்க்கிறாங்க. சோ அத நம்ம அப்படியே ஒண்ணுமே அரசியலே தெரியாம
பாபா சாஹேப் பத்தியே தெரியாம பிஜேபியினுடைய RSS பேஸ் என்னன்ற கொள்கை என்னன்றது தெரியாம டிவி பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், சமூக வலைதளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க மாலை போடுறதுக்கு விட மாட்டேன்றாங்க, விசிக இப்படி அராஜகம் பண்றாங்க, RSS பிஜேபி என்னங்க அவர் மரியாதை செலுத்த போறாங்களாங்க என்னங்க அப்படின்னு சொன்னா, அப்போ புரிதல் இல்லாதவங்களுக்கு, அரசியல் தெரியாதவங்களுக்கு இதுதான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. RSS பிஜேபியினுடைய கோட்பாடு என்ன, அண்ணல் அம்பேத்கர்களுடைய கோட்பாடு என்ன, இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் இறுதி மூச்சு வரைக்கும் இந்து மத கோட்பாடுகளை, இந்து மதத்தை அல்ல, இந்து மதத்தினுடைய வழிபாடுகளை அல்ல, அந்த கோட்பாடு, அந்த சித்தாந்தம், ஏற்கனவே சொன்ன அந்த வர்ணாசிரம படி மக்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த கோட்பாட்டை தான் கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிர் போற வரைக்கும் எதிர்த்து நின்னாரு அப்படிங்கிறது வரலாற்றின் பக்கங்கள். இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனா 1930களிலே நான் இந்துவாக பிறந்தேன், நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் சொல்லணும், எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்துக்குள்ள அவரும் முக்கிய பொறுப்புகளை, சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் அந்த எம்பியா எம்எல்ஏவெல்லாம் இருந்து பார்த்துட்டு, அதுல நிறைய போராடி பார்த்துட்டு சீர்திருத்தங்களை கொண்டு வரவே முடியல. இந்து மதத்துக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வரவே முடியல. இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சாதிகளுக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வர முடியலன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற அந்த ஒரே மனித இனத்துக்குள்ளவே சமத்துவத்தை கொண்டு வர முடியல. பாலினத்தை கடந்த அந்த 3ஆம் பாலினம் எல்லாம் இருக்காங்களே, இவங்களுக்குள்ள சமத்துவத்தை கொண்டு வர முடியல. அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பதவியை கூட துறந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வெளியில எவ்வளவு விஷயத்தை போராடி பார்த்துட்டு தான் கடைசியில 1956 அக்டோபர் 14 விஜயதசமி நாள் அன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாக்பூர்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களோட பௌத்த மதத்தை தேர்வு செஞ்சு, அங்கதான் சமத்துவம் இருக்கு, எல்லோரும் இங்க சமம், வாங்க நீ எந்த தொழில் வேணாலும் செய், எந்த சாதியில வேணாலும் பேரு, எந்த வேணாலும் மனிதனா இருக்கியா, நீங்க எல்லோருமே சமம், எல்லோருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மதத்துல நம்ம கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. அதனால இந்து மதத்தை துறந்து பௌத்த மதத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கர் டிசம்பர் 6 1956 இறக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாஸ் கன்வர்ஷன் கொடுத்திருந்தார். அன்பார்ச்சுனேட்லி அவர் 2 மாசத்திலே தவறிட்டார். ஒருவேளை 2 வருஷத்துக்கு மேல, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு இருந்திருந்தா இன்னத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இந்தியாவில் இருந்திருக்காது. என்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சித்தாந்தம் வெற்றி அடைஞ்சிருக்கும், இந்தியாவை சமத்துவ நாடா மலர்ந்திருக்கும். இன்னைக்கு பூந்தோட்டம் மாதிரி மலர்ந்திருக்கிறத தாண்டி அவருடைய பொருளாதார சிந்தனைகள் இருந்துச்சு பாத்தீங்களா, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பொருளாதார சிந்தனை, அறிவு, இது எல்லாத்தையும் கொண்டு இந்தியாவுடைய எக்கானமியை நம்ம எப்படி டெவலப் பண்ண முடியும், நம்ம கிட்ட என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொருளாதார அடிப்படையிலே இந்தியா ஒரு மாடர்ன் இந்தியாவா, ஒரு வளர்ந்த நாடாக, இன்னைக்கு வல்லரசு நாடாக இவ்வளவு 70 ஆண்டு கால சுதந்திரத்தை தாண்டி நம்ம இருக்கிறோம். அவருடைய சித்தாந்தம் வெற்றி அடைஞ்சிருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடா இந்தியா இருப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய துர்பாக்கியம், 2 மாசத்துல இந்து மதத்தை விட்டு வெளியில பௌத்த மதத்தை தாண்டி அதுக்குள்ள வரும்போது 2 மாசத்துல இறந்துட்டார். இன்னும் சொல்லணும்னா, நமக்கு அரசியலமைப்பு கொடுத்து 1950 அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்து அதுக்கு அடுத்த 6 வருஷத்திலேயே இறந்துட்டாரு. இன்னும் ஒரு 10-20 வருஷம் இருந்தா வேற மாதிரியான வளர்ச்சி இருந்திருக்கும். சோ இந்த இடத்துல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்துக்குள்ள இருக்கிற அந்த பிரிவினைவாத வர்ணாசிரம கோட்பாட்டை முற்றிலுமாக அவரை விட எதிர்த்தவர் இந்திய தேசத்துல வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோட்பாட்டை, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கோட்பாட்டை ஃபாலோ பண்றவங்க, அவர் எதிர்த்த கோட்பாட்டை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற கட்சிகள்ல சிலர் தான் விசிக உட்பட இன்னும் சில அமைப்புகள். அப்ப இப்ப சொல்லுங்க, விசிக பிஜேபியையும் RSSையும் அவங்களுடைய போலி வேஷத்தையும் எதிர்த்ததுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சித்தாந்தம் என்ன, RSS பிஜேபியுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இன்னைக்கு RSS பிஜேபி இல்லைங்க, அந்த வர்ணாசிரம கோட்பாடு இதெல்லாத்தையும் நாங்க தூக்கி எரிஞ்சிட்டோம், எல்லோரும் சமதான், இங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு, இன்னைக்கு ஒரு கோயில் கருவறையில போய் யார் வேணாலும் போய் பூஜை பண்ணலாம் அப்படின்றது எதிர்க்க மாட்டேங்க, நாங்க யார் வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கோட்பாட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களே கோட்பாட்டு, எல்லாரும் சமம் அப்படின்றது. அந்த கோட்பாட்டுக்கு நீங்க வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பண்ணலாம், கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த கோட்பாட்டுக்கு வராம இன்னும் தீவிரமா நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்டையும் இந்து தேசமா இதை மாத்தணும் அப்படின்ற அடிப்படையிலையும், ஹிந்தி மொழியை மாத்தணும் அப்படின்ற அடிப்படையில நீங்க அரசியலோ நோக்கத்தோட அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல போலி வேஷம், ஒரு பவுடரை போட்டுக்கிட்டு பாபா சாஹேப் அவர்களை மாலை போட்டு மக்களை ஏமாத்துறது இது எவ்வளவு பெரிய அரசியல் அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது மட்டும் தான். குறிப்பா மக்களை, எல்லோரும் மக்களையும் ஏமாத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் தாண்டி மிக முக்கியமா RSS பிஜேபியுடைய போக்கஸ் யார் மேல இருக்கு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுவதன் மூலமாக
முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்சி எஸ்டி வாக்குகள், தலித் மக்களுடைய வாக்குகள் வந்து அவங்க குறி வச்சு இந்த மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கரை வந்துட்டு போய் நம்ம மாலை போட்டு மரியாதை பண்ணி அவர் வந்து நம்ம கொண்டாடி நம்ம இது பண்ணோம்னா அந்த தலித் மக்கள் ஓட்டுகள், எஸ்சி எஸ்டி மக்களுடைய ஓட்டுகள் வந்து நமக்கு கிடைப்பதற்கான அற்பமான அந்த ஒரு எண்ணம் தான், அந்த ஒரு ஏக்கம் தான் அவங்களுக்குள்ள வந்து இப்படியான வேஷங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனவே எஸ்சி எஸ்டி மக்கள் தயவு செஞ்சு கவனத்தோடு இருங்க. எந்த அமைப்பு எந்த கட்சி வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய சமத்துவத்துக்கு, உங்களுடைய உரிமைக்கு, உங்களுடைய கல்விக்கு, பொருளாதாரத்துக்கு, வாழ்வியலுக்கு வந்து ஓரளவேனும் சிறிதேனும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து அரசியலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க முடிவெடுத்துங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சிகளும் நமக்காக, அதாவது ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தாண்டி இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்காகவும் ஏதாவது செய்யறாங்களா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும், ஆனா பெர்சன்டேஜ் அடிப்படையில் நம்ம பார்த்துக்க முடியல. ஓரளவேனும் இவங்க டிஎம்கே ஒரு இவ்வளவு பர்சன்டேஜ் செய்யறாங்க, ஏடிஎம்கே இவ்வளவு பர்சன்டேஜ் செய்யறாங்க, அதுக்கடுத்து இவங்க செய்யறாங்க அப்படின்னா அதுல வந்து பிஜேபி எவ்வளவு செய்யறாங்கன்னா சுழியம் தான். சுழியத்தை விட மைனஸ் தான். பிஜேபியுடைய கோட்பாட்டே வந்து இதை வந்து சிதைக்கணுன்றது மட்டும்தான், சமத்துவத்தை சிதைக்கணுன்றது மட்டும்தான். மீண்டும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு மனு தர்ம கோட்பாட்டை கொண்டு வரணுன்றது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கரை கேவலம் அந்த அரசியலுக்காக கொண்டாடுறீங்க? ஆனா பாருங்க, அந்த மனுஷன் அவர் தான் மிகப்பெரிய ஒரு தலைவர். இந்த இந்திய தேசத்துக்கே மகாத்மா தான் வந்து தலைவர். இந்தியனுடைய தந்தை யாரானா மகாத்மா காந்தியடிகள் தான் இன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரு கூட யாரும் அவரோட போட்டோவையோ அவரோட அரசியலையோ அவருடைய விஷயத்தை பத்தியோ எடுத்து யாருமே வாக்கு கேட்கல. ஏன் காங்கிரஸே வாக்கு கேட்கறது கிடையாது அவர் எடுத்து பேசி. ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்காகவும் அவரை உரிமை கொண்டாடுவதற்காகவும் இந்திய தேசம் முழுக்க இருக்கக்கூடிய ஆயிரம் கட்சிகள் அலைமோதி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். எதுக்காக? அந்த வெறும் ஃபேஸ் அவர் கொடுத்த சித்தாந்தம் தான். சமத்துவம், உண்மை எங்க இருக்கு, நேர்மை எங்க இருக்கு, எல்லா மக்களுக்குமான ஒரு ஆத்மார்த்தமான விஷயங்கள் எங்க இருக்குன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இதயத்துல தான் இருக்கு. அதனால தான் அவருடைய முகத்தை வச்சு அரசியல் பண்ணி பழைக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பண்ணுங்க, தவறு கிடையாது. அவருடைய கோட்பாட்டை முழுவதுமா அமல்படுத்தி அரசியல் பண்ணுங்க. அவருடைய புகைப்படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க அயோக்கியத்தனமான அரசியலை பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும் கிடையாது, வேற எந்த கட்சிகளா இருந்தாலும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த இடத்துல ஒரு அடி மறுபடியும் சொல்றேன், திராவிட கட்சிகள் நீங்களும் கூட பயங்கரமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து தவிர்த்துக்கிட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதையும் நீங்களும் பாருங்க. இப்ப பாருங்க, அவங்க ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திராவிட கட்சிகள் ஒழுங்காக நீங்க வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை முறையாக சரியாக அவருடைய கோட்பாடுகளை வந்து மக்கள் மத்தியில பரப்பி அவரை முறையா நீங்க வந்து முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் உள்ள புந்திருப்பாங்களா? மற்றவங்க எல்லாம் உள்ள பூருவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க முறையா வந்து அவரை கொண்டாடுறதுக்கு வழியை பாருங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம்.